வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். L2 எம்புரான் அப்படின்ற படம் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படத்துடைய முதல் நாள் ஏதாவது பிரச்சனைனா தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. ஆனா போக போக தான் பிரச்சனை பெருசாகுது அப்படின்னா அந்த படத்துடைய டீம் என்னதான் பண்ணும். இந்த L2 எம்புரான் திரைப்படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சீக்கிரமா 100 கோடி தொட்ட ஒரு திரைப்படமா மலையாள இண்டஸ்ட்ரியில பார்க்கப்படுது. அதனால இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பிருத்திவிராஜுக்குமே பேர் வேற எங்கேயோ போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு இயக்குனராகவும் ஒரு சக்சஸ் படத்தை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பெரிய டாஸ்க். அதை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பிருத்திவிராஜோட இயக்கத்தில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன லூசிபர் திரைப்படத்துடைய 2ஆம் பாகம் இந்த L2 எம்புரான் அப்படின்னு சொன்னாலும் இந்த படமும் கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாமல் பிரிச்சு மேய்துப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படத்தில் என்ன சர்ச்சை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த படத்துடைய முடிவு வரைக்கும் நிறைய காட்சிகள் ஒரு சிலதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் அதெல்லாம் கூட பெருசாக தெரியல. ஆனால் சரியான 17 காட்சிகள் 2 நிமிடம் மட்டும் குஜராத் கலவரத்தை அப்படியே மென்ஷன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. 2002 நடந்த ஒரு இன்சிடென்ட் மாதிரியே இருக்குது. அதனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். அதனால சீக்கிரமாகவே இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு 17 நிமிஷம் காட்சியும் அதாவது 2 நிமிஷத்தை அப்படியே தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் வில்லனுடைய பெயரை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான வேலைகள்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி படப்படன்னு இந்த வேலைகள்லாம் முடிச்சிருக்காங்களாம். அதனால இப்போ நம்ம பார்க்குற வெர்ஷன் வந்து ட்ரிம்டு வெர்ஷனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சில ரியல் இன்சிடென்ட்ஸ் எடுக்கணும். அது மூலியமாக இன்ஸ்பயர் ஆகி வேறு எடுக்கலாம். பட் அதை அப்படியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க மாட்டிப்போம்ப்பா அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். பட் என்னன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் இருந்தால் மட்டுமே தான் இம்பேக்டை கிரியேட் பண்ணுன்றதுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் இது மேபி ஃப்யூச்சரில் பாதிப்புகள் நிறைய வரக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தில் மட்டுமே தான் இதை எடுத்திருப்பாங்க. அண்ட் சொன்னோன்னா டீமும் அதை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மலையாள இண்டஸ்ட்ரியை வழக்கம் போல எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பாலையா அப்படின்னு சொன்னாலே அப்படியே நிலம் நடுங்குன்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வரிசையாக அவருடைய படங்கள் எல்லாமே மினிமலாக தோல்வின்றதே கிடையாது, ஒன்லி சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி அவர் பஞ்சிடலாக்கே இப்படி தான் பேசுவார். அந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சீனுடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் அகண்டா அப்படின்ற படம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த படத்தை. இந்த படத்துடைய 2ஆம் பாகம் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த படத்தில் இருந்த காஸ்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங். ஜெகபதி பாபுவா இருக்கட்டும், இல்லை இது இல்லாமல் பூர்ணா அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இதை தாண்டி 2ஆம் பாகம் எடுக்க போறாங்கன்னு சொன்னதும் அகண்டா 2 அப்படின்னு வச்சது இல்லாமல் தாண்டவம் அப்படின்னு வேற வச்சாங்க. அதனால கண்டிப்பா படம் ருத்ர தாண்டவம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்பினாங்க. தமன் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னது இல்லாமல் அரசியல் தலைவராக இதில் ஒரு காஸ்ட் ஆட் ஆயிருக்காங்க. அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்ற மாதிரியும் நம்புறாங்க டீம். ஏன்னா வித்யா பாலன் இந்த படத்தில் காஸ்ட் ஆயிருக்காங்க, ஆன்போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக வரலனால நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால தெரிஞ்சு போச்சு. இது இல்லாமல் அரசியல் கட்சி தலைவராக நடிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வித்யா பாலன் நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன இந்த நிலையில் சீக்கிரமாகவே இதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் நமக்கு வரும் அப்படின்னு நம்பலாம். அண்ட் இந்த படத்தையும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வேகமாக இந்த படத்துடைய வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 25ஆம் தேதி இந்த அகண்டா பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான்லாம் பண்ணிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. துல்கர் சல்மான், ராஷ்மிகா மந்தனா, மிருனால் தக்கூர், கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்களுடைய கூட்டணியில் அனுராகபுடியோடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் சீதாராமம். இந்த படத்துடைய ஹிட்டை பற்றி சொல்லவா வேணுன்ற மாதிரி ஆல் லாங்குவேஜ்லேயும் ஒரு சட்டிலான ஹிட் கொடுத்த படம். அது ரொம்ப சைலண்ட்டாக ஹிட் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீதாராமம்ன்ற ஹிட் திரைப்படத்துக்கு அப்புறமா அடுத்ததான் அனுராகபுடி என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டால் பிரபாஸோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே எப்படியாவது பிரபாஸ் இந்த கல்கி 2898 ADக்கு அப்புறமா ஒரு கிராஃபில் இன்க்ரீஸை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதைக்களமாக தான் அது இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா ஸ்பிரிட்டாக இருக்கட்டும் அண்ட் இது இல்லாமல் அடுத்தபடியாக ரிலீஸ்க்கு காத்திருக்கக்கூடிய ராஜா சாப், இது எல்லா திரைப்படங்களுமே பிரபாஸுக்கு உண்டான திரைப்படம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அனுராகபுடியோடைய இயக்கத்திலையும் இப்போ உருவாகிற படம் பிரபாஸுக்கான திரைப்படமாக மட்டுமே தான் இருக்கணுன்றதுல ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஏன்னா சீதாராமம் திரைப்படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஸ்பிளிட்ஸ் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் மெயின் அண்ட் ஃபோக்கஸ்டாக பிரபாஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கணுன்றதுல அனுராகபுடியுமே ரொம்ப கராராக இருக்காராம். ஏன்னா இந்த படத்தில் கதாநாயகியாக மட்டும் இமான்வி அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பிரபலத்தை தூக்கி உள்ளே போட்டாங்க. ஆனால் இது மட்டும் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணுமா படத்தை அப்படின்னு யோசிச்சதுனால திஷா பத்தானி கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதாகவும் அவங்களுக்காகவே ஒரு கதாபாத்திரத்தை இதில் செதுக்கி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த பேச்சுவார்த்தை கன்ஃபார்ம்ன்ற நிலைமையில தான் இருக்குது. ஆச்சுன்னா இன்னும் அந்த கதாபாத்திரத்தை மெருகேற்றி இந்த படத்தில் திஷா பத்தானி நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி கல்கி 2898 AD திரைப்படத்தில் இவங்களுடைய காம்போ ஒர்க் அவுட் ஆகி கிராஃபில், அதாவது பிரபாஸோடைய கிராஃபில்
ஆஃபீஸில் ஒரு இன்க்ரீஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இந்த படத்தினால ரைஸ் ஆக சான்சஸ் உண்டு. பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஓட்டத்தில் தான் ஓடிட்டு இருக்காங்களாம் 2 பேருமே. ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு அப்டேட் வந்துடும், பார்க்கலாம். வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் விடுதலை பார்ட் 2 இந்த 2 படமுமே விஜய் சேதுபதியுடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இதில் சூரி கதாநாயகனாக இருந்தாலும் இவர் இல்லைன்னா அந்த படம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அண்ட் விஜய் சேதுபதிக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இந்த விடுதலை 2 அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்து என்ன படம் அப்படின்னு கேட்டால் மிஸ்கினோட இயக்கத்தில் ட்ரெயின் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. அறிமுக இயக்குனரான குமாரோடைய இயக்கத்தில் ஏஎஸ் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படங்கள்லாம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. அடுத்ததான் என்ன படம்னா பாண்டியராஜோடைய இயக்கத்தில் நடிக்கிறார். ஆல்ரெடி கடைக்குட்டி சிங்கம்லாம் சூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர். கிராமத்து சாயலில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் நடிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அதே மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க. நித்யா மேனன் இதில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. 2 பேருமே ஸ்க்ரீனில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க. செம்ம பேர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலேயே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆர்வம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால் யாருமே எதிர்பார்க்க முடியாத மாதிரியான ஒரு காம்போ, அதாவது பூரி ஜெகநாதனுடைய இயக்கத்தில் அடுத்ததாக ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட் வந்திருக்கு. இந்த படமும் ஃபுல் ஆக்ஷன் திரைப்படமாக தான் இருக்க போது. ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. தெலுங்கு சாயலில் இந்த படம் அதிக அளவில் இருந்தாலும் விஜய் சேதுபதிக்காகவே தமிழ் ரசிகர்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தாச்சு. அதனால் அதில் தான் இவர் நடிக்க போகிறாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு. அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் கிட்டத்தட்ட கிடச்சிருச்சு. அதனால் படத்தை டேக் ஆஃப் பண்ண வேண்டியது மட்டும்தான் வேலை. இப்போது இந்த பாண்டியராஜோட இயக்கத்தில் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததாக ஒரு வில்லனாக நடிக்கிறதா இருந்தார் வேறு லாங்குவேஜில். ஆனால் இப்போதைக்கு அதை பாஸ் பண்ணிட்டு பூரி ஜெகநாதனுடைய திரைப்படத்துலையும் நடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போக்கிரி பிஸ்னஸ்மேன் அப்படின்னு போதுமான அளவுக்கு ஹிட் கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ மறுபடியும் ஒரு ஹிட் படமாக, அதுவும் பேன் இண்டியா படமாக எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த கூட்டணி இணைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினிபத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.